Yes, this is what happening in Hyderabad. என்ன பண்றீங்க? என்ன சாப்பிட்டீங்க? ஸ்கூலுக்கு போலையா? அப்படின்னா நாங்க பேசிக்கா டெக்கரேஷன் பண்ண பொனாலுக்காக. ஓ, அப்படின்னா என்னது? காட்டு. ஓ, என்னது வாழை இலையெல்லாம் தொங்க விட்டுருக்கீங்க? அப்படின்னா ஹார்வெஸ்ட்னா பேசிக்கலி க்ராப்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ரைப் பண்ண நீட் செலுத்தல. அதனால இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், நல்ல ரைப் ஆனது ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ரெடியா இருக்கும். ஸோ பேசிக்கலி பொங்கல் மாதிரி தான். ஆனா தெலுங்குல ஹைதராபாதி ட்ரெடிஷனல்ல பொன்னாலுன்னு சொல்லுவாங்க. அது பேர் என்ன? கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணு. பொன்னாலு. பொன்னானுவா? எத்தனை நாள் லீவு அதுக்கெல்லாம்? ஒரே ஒரு நாள் தான். ஓஹோ, சரி சரி சரி. பொங்கல் மாதிரியா அங்க? ஆமா, ஆனா இந்த ஃபெஸ்டிவலுக்கு ஒரு பெருசான பேக் ஸ்டோரி இருக்கு. என்னது? பேசிக்கலி 19th century என்ன நடந்துச்சுன்னா, பிளாக், ஒரு ரொம்ப டெட்லியான பிளாக் வந்துச்சு. பிளாகா? பிளாக், ஆமா, அது ஒரு டிசீஸ். ஓ, ரொம்ப டெட்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு எபிடமிக் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஆச்சு. எபிடமிக்கும் பேண்டமிக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, பேண்டமிக் இஸ் வேர்ல்ட் வைட், எபிடமிக் இஸ் ரீஜன் ஸ்பெசிபிக். ஓகே. ஸோ பேசிக்கலி அந்த எபிடமிக் ஆச்சு. அதனால நிறைய பேர் சுட்டு போயிருந்தாங்க. அண்ட் கிராப்ஸும் வந்து அவ்வளோவா ஹார்வெஸ்டும் ஆகல. அதெல்லாம் என்னன்னா, எல்லா மக்களும் நினைச்சாங்க அது காடஸ் மகாகாளி வந்து நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்னால இந்த மாதிரி ஆகுதுன்னு நினைச்சாங்க. ஓகே. ஸோ அதனால மகாகாளிக்கு நிறைய சாப்பாடு போட்டு பூஜை பண்ணி இந்த மாதிரி எல்லாம் மிராக்கிலஸ்லி எல்லாமே நல்லதாயிடுச்சு. ஆமா. இது எப்ப நடந்தது? இது எப்ப நடந்ததாமா? 19th century. 19th centuryயா? ஆனா டேட் கரெக்டா தெரியல, இயர். ஓ, அப்படி எல்லாம் பண்றாங்க. எல்லாம் அவங்க என்னதான் நினைக்கிறாங்க, அது காடஸ் மகாகாளினால தான் எல்லாமே நல்லதாயிடுச்சு, அதனாலதான் இப்ப பிளாக்கே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறாங்க. நீ என்ன நினைக்கிற? தெரியல, பொன்னாலுக்கு செலிப்ரேட் பண்றோம், அவ்வளவுதான். எனக்கு லீவு கிடைச்சது, அவ்வளவுதான், எனக்கு போதும்பா அப்படிங்கிற. சாய், பேசவே மாட்டேங்கிற. இவன் ஐஸ் கட்டி சாப்பிட்டுருக்கான். ஐஸ் கட்டி சாப்பிட்டுருக்கேன். போர் அடிக்கலையாடாங்க? எப்படா வருவீங்க அடுத்து? ரேகா, நீங்க வரும்போது இங்க வாங்க. நீ எப்போ வருவீங்கன்னு சொன்னீங்க? ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு நயு. என்னோட விளையாடுவான். எங்க? சின்ன பொண்ணு. சரி ரேகா, எப்போ வரீங்க நீங்க? ஸோ ரகு மாமா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீஸ் எப்படி சொல்கிறது, கம்ப்ளீட் ஒரு ஆண்டர்ப்ரனருங்கிறத தாண்டி ஹீஸ் அ பிஸ்னஸ் மேன். அந்த மாதிரி அவர். ஸோ அவர் வந்து ஹைதராபாத்தில் ஒரு எலக்ட்ரிக் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறார். NSL Group is a diversified Indian business conglomerate, primarily known for its agricultural and renewable energy businesses. The group's flagship company is Nazividu Seeds Limited, NSL, a leading provider of hybrid seeds. NSL Group also has interests in renewable power generation, sugar manufacturing, textiles, and infrastructure development. ஒரு சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக், அதாவது ஹைதராபாத்துக்கே எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுவாங்க தெரியுமா, அந்த இதில் இவர் வந்து பெரிய போஸ்டிங்கில் இருக்காரு.
ஸோ அவர் வந்து அது இல்லாமல் வந்து ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வராரு, நல்லா ஜாலியாக பேசுவார். நளினி அக்கா வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் அதே மாதிரி தான், 2 பேருமே சிமிலர்லி ஒன்று தான் கேரக்டர் வைஸ். ஸோ அவங்களும் ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க, ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாங்கன்னா தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுறலாம். எஸ், இது எதுக்கு இந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் இப்படி ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ நம்மளுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனெல்லாம் எடுத்து கொடுக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ எஸ், see you guys.